वागर्धा इव संवृद्धौ वागर्तप्रतिपत्तये जगदपितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் 16/9/2024 திங்கட்கிழமை. இன்றோடு இந்த ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் புரட்டாதி மாத பிறப்பு. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளையெல்லாம் நாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாளைய தினம் புரட்டாதி மாதம் பிறக்கின்றது. இன்றோடு இந்த ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை புரட்டாதி மாத பிறப்பு. இந்த புரட்டாதி மாதம் பிறந்ததுமே நமக்கு பிதர்களுடைய கர்மாக்களுக்காக பிதிர்காரியங்கள் செய்வதற்குரியதாகிய மகாலய பக்ஷ ஆரம்பம் நாளை மறுநாள் புதன்கிழமை மகாலய பக்ஷ ஆரம்பம். இது 15 திதிகளுக்கு இந்த மகாலய பட்சம். தேய்பிறை பிரதமையிலே ஆரம்பமாகி அடுத்து அமாவாசை வரையிலே இந்த 15 திதிகள் மகாலய பட்சம் என்று சொல்லப்படுவது. இந்த மகாலயம் என்றாலே மறைந்த பிதிர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக நம்முடைய இல்லங்கள் தேடி வருகின்ற ஒரு நிகழ்வு. இந்த புரட்டாதி மாதத்திலே தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரையிலே வருகின்ற 15 திதிகள். அவ்வாறு அந்த 15 திதிகளும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் தாத்தா பாட்டிக்காக, அத்தை மாமாவுக்காக, அண்ணா அண்ணி யாரெல்லாம் குடும்பத்திலே மறைந்தார்களோ அவர்களை வேண்டி விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இந்த நாளை மறுநாள் புதன்கிழமை முதல் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு 15 நாட்களுக்கும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 9 நாட்களுக்கு செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 7 நாளுக்கு, அதுவும் முடியாதவர்கள் 3 நாளாவது, அதுவும் முடியாதவர்கள் கடைசி நாளிலேயாவது அமாவாசை என்றாவது இந்த மாலைய சிரார்த்தத்தை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாதி மாதம் பிறந்தாலே வருகின்ற சனிக்கிழமை புரட்டாதி முதலாவது சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள். நாம் விரதமாக இருந்து தோய்த்துழந்த ஆடைகள் அணிந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்த பின்பு நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான், இந்த சனீஸ்வர பகவான் வேண்டி பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது. இவ்வாறு இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமை ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நாங்கள் சனீஸ்வர பகவானை வேண்டி விரதம் அனுஷ்டிக்கலாம். இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகள் ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. எள்ளு சாதம் நிவேதனமாக அங்கே படைக்கப்பட்டு காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பொதுவாகவே இந்த சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டி புரட்டாதி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து
கருங்குவளை மலர்கள் கிடைக்கக்கூடியவர்கள் அவற்றினாலே அர்ச்சனைக்கு கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். அல்லது பன்னி பத்திரம் கிடைக்கக்கூடியவர்கள் அதை எடுத்து கொண்டு சென்று அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம். இவ்வாறு சிறப்புகளோடு கூடியது இந்த புரட்டாதி மாதத்திலே பிதிரு காரியங்கள் மிக மிக முக்கியமானது. நாளை மறுநாள் புதன்கிழமை முதல் இந்த மகாலய பட்சம் ஆரம்பம். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த நாட்களிலே நாமும் விரதம் இருந்து அனுஷ்டானங்கள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். எதிர்வரும் 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணாபுஷ்கரா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மண்டலாபிஷேக பூர்த்தி மகா சங்காபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.